வணக்கம் all dear students. So welcome to Physics Wala. So இன்னைக்கு இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம நீட் எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி இப்போ கவுன்சிலிங்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சிஎம்சி வெல்லூர் அப்படிங்கிற அந்த மெடிக்கல் காலேஜை தன்னுடைய கவுன்சிலிங்கில் ஒன் ஆஃப் த சாய்ஸாக ஃபில் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோவில் நம்ம சிஎம்சி வெல்லூரில் டோட்டலாக எத்தனை மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது அண்ட் அந்த மெடிக்கல் சீட்ஸை அவங்க எப்படி டிவைட் பண்ணுறாங்க அண்ட் என்னென்ன சாய்ஸஸ், ஓகே, என்னென்ன ப்ரிஃபரன்ஸ், யார் யாருக்கெல்லாம் ப்ரியாரிட்டி அதிகமாக இருக்குது அண்ட் யாருக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குங்கிறத நான் இன்றைக்கி இந்த செஷனில் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் பிகின் த கிளாஸ். ஸோ இந்த டாப்பிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சிஎம்சி வெல்லூர் பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா சிஎம்சி வெல்லூர் வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிற கிறிஸ்டின் மிஷனரியாவில் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான் சிஎம்சி வெல்லூர். ஸோ அதனாலேயே இந்த சீட் அலாட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் சீட், எஸ்பெஷலி ஒரு 58 சீட்ஸ் கிட்ட யாருக்கு போகும்னா சிஎஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களா, சிஎஸ்ஐ ரிலீஜியஸை, ஓகே, ரிலீஜியனை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த 58 சீட்ஸுமே இருக்குது. ஸோ பெட்டர் இண்டிவிஜுவலாக நான் ஒன்றா சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 100 சீட், இங்கே மொத்தமாக 100 எம்பிபிஎஸ் சீட் இருக்குது. அந்த 100 எம்பிபிஎஸ் சீட்டுமே 50-50 டிவைட் ஆகும். 50 எம்பிபிஎஸ் சீட் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் 50 எம்பிபிஎஸ் சீட் ஸ்டேட் கோட்டாவில் போகும். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் கோட்டாவை பார்த்துடலாம். ஸோ இந்த கவர்மெண்ட் கோட்டாவில் எடுத்துட்டிங்கன்னா இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் ஒரு 30 சீட் இருக்குது. ஸோ இந்த 30 சீட்டுமே எதை பேஸ் பண்ணி ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட், ஓகே, நீட்டில் எடுத்த மார்க் வச்சு ஸ்டேட் ரிசர்வேஷனுக்குள்ளே ஃபில் ஆகும். தென் அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த 20 வந்து என்னென்னா தட் இங்கேயும் மார்க் வரும், எஸ், மெரிட்டோரியல் தான். பட் மெரிட்டோரியல்லையும் இந்த கிறிஸ்டின் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களே, எஸ்பெஷலி சிஎஸ்ஐ, ஓகே, ஸோ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அங்கே அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த 20 சீட்டும் போய் சேரும். ஸோ இந்த ரெண்டுமே கவர்மெண்ட் கோட்டா, ஓகே. ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடியது. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ஓப்பன் மெரிட் 2 சீட் வச்சுருக்காங்க. அந்த 2 சீட்டுமே நீட்டு ஸ்கோர் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, சரியா. தென் அடுத்து வரக்கூடிய மைனாரிட்டி நெட்வொர்க். ஸோ மைனாரிட்டி நெட்வொர்க் அந்த கோட்டாவில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒன்ஸ் அகெயின் அந்த கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கொடுக்குறாங்க. ஸோ கிறிஸ்டின் கேண்டிடேட்ஸுக்கு இந்த மைனாரிட்டி நெட்வொர்க் கோட்டா கிடைக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் ஒரு சிஎஸ்ஐ சர்ச் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே உங்களுடைய கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சர்ச்சில் போய் அப்ரோச் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எய்தர் ஸ்டேட் கோட்டாவில் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக இந்த கோட்டாவில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இதில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். பிகாஸ் மோர் தென் 50% சீட்ஸ் உங்களுக்கு இந்த கோட்டாவில் இருக்குது, ஓகேவா. ஸோ மைனாரிட்டி நெட்வொர்க், தென் கிறிஸ்டின் மைனாரிட்டி கோட்டா. ஸோ இந்த 2 கோட்டாலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு ஒரு 10 மெடிக்கல் சீட்ஸ், ஓகே, ஒரு 10% ஆஃப் மெடிக்கல் சீட் வந்து ஆல்ரெடி சிஎம்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஸ்டாஃபோட குழந்தைங்களுக்காக இந்த ஒரு 10 சீட்டை அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஓவரால் சிஎம்சி வெல்லூரில் இருக்கக்கூடிய அந்த 100 எம்பிபிஎஸ் சீட்டையும் அவங்க டிவைட் பண்ணுற விதம். ஸோ இந்த பார்த்து இதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிஃபரன்ஸை கொடுங்க, சரியா. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நீட் கவுன்சிலிங்.